வணக்கம். மறுபடி ஒரு பதிவின் மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்ளுவதிலே நான் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். திருவள்ளுவர் வித்து, வித்தகர் என்னும் 2 பதங்களை இயேசு பெருமானுக்கு பயன்படுத்துவதாக நான் பார்க்கின்றேன். இந்த வித்து என்பது உரன் என்னும் தோட்டியான் ஓர் ஐந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து. வரன் என்பது மணமகனை குறிப்பது. மறுமையிலே மணமகனாக இந்த உலகத்திற்கு வரப்போகின்ற கிறிஸ்துவுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் மணவாட்டிகள். அந்த வைப்பு என்பது பொக்கிஷம் அல்லது பெரும் செல்வம். அந்த செல்வமாகிய இறைவனாகிய மணவாளனை இந்த உலகத்திலே மக்கள் அவரை மணவாட்டியாக அடைந்து கொள்ளுவதற்கு இந்த உலகத்திலே ஒரு மனிதன் வாழுகின்ற போது வாழ்வாங்கு வாழ வேண்டும். அது உரன் என்னும் தோட்டி, ஒரு யானையை அந்த யானைப்பாகன் தன்னுடைய அங்குசத்தின் மூலமாக அதை எப்படி கட்டுப்படுத்தி செயல்படுத்துகின்றானோ அதே போல ஒரு மாந்தன் தன்னுடைய அறிவாகிய கருவியினால் தன்னை அடக்கி ஆளுகின்ற நிலையிலே மறுமையிலே மணவாளனாகிய அந்த இயேசு பெருமானுக்கு மணவாட்டியாக ஆகின்ற தகுதி இந்த உலகத்தில் இருக்கின்ற மக்களுக்கு கிடைக்கின்றது. இது வித்து, வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து. அடுத்தது இன்னொரு அழகான ஒரு குறட்பாவிலே நத்தம் போல் கேடும் உளதாகும் சாக்காடும் வித்தகர்க்கு அல்லால் அரிது. இது 235வது குறட்பாவிலே சொல்லப்படுகின்ற ஒரு அழகான ஒரு கருத்து. வித்தகர் என்கின்ற இந்த சொல்லை திருவள்ளுவர் வேறு எந்த இடத்திலும் யாருக்கும் பயன்படுத்தவில்லை. இது ஒரு முக்கியமான ஒரு செய்தி. நத்தம் போல் கேடும் உளதாகும் சாக்காடும் வித்தகர்க்கு அல்லால் அரிது. இந்த வித்தகர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லுகின்ற போது நத்தம் என்பது நண்டு. அது நண்டு நத்தம் என்பதற்கு பல்வேறு பொருள்கள் இருக்கின்றன. ஆனால் வேறு ஒரு பதிவிலே இதை குறித்து நான் விளக்கமாக சொல்லி இருக்கின்றேன். நத்தம் என்பது நண்டு என்பதை குறிப்பது. இந்த நண்டு என்பது சினை உற்று தன்னுடைய பார்ப்புகளை, குஞ்சுகளை அது பெற்றெடுக்கின்ற காலத்திலே அது என்ன செய்கின்றது? இந்த நண்டு தன்னுடைய உடலை இந்த பார்ப்புகளுக்கு, இந்த குஞ்சுகளுக்கு அது உண்ண கொடுத்து அது இறந்து போய்விடுகின்றது. அப்போ அது இறந்து போகின்ற போது குஞ்சுகள் உயிரடைந்து இந்த உலகத்திற்குள் வருகின்றன. இது ஒரு நிலை. அப்போ நத்தம் போல் கேடு, கேடு என்பது அழிவு அல்லது சாவு. அதாவது இந்த வாழை அல்லது வாழை என்பது கதலி அல்லது மூங்கில், இவையெல்லாம் அடிமரத்தில் இருந்து புதிதாக கன்றுகள் தோன்றுகின்ற போது அந்த தாய் மூங்கில் அல்லது தாய் வாழை, குலை வாழை வெட்டப்பட்டு விடுகின்றது. ஆனால் வாழையடி வாழையாக ஒன்று தோன்றுவது போல இந்த நண்டு தன்னுடைய குஞ்சுகளுக்கு தன்னுடைய உடலை உண்ண கொடுத்து அது உயிர் இழப்பதைப் போல வித்தகர் இந்த உலகத்திலே தன்னுடைய பிள்ளைகள் வாழ்வதற்காக வேண்டி தன்னுடைய உடலையே ஈகமாக கொடுக்கிறார். அதான் நத்தம் போல் கேடும் உளதாகும் சாக்காடும். இந்த உளதாகும் சாக்காடு என்பதை நான் தனி பதிவாகவே போட்டிருக்கின்றேன். சாக்காடு என்பது சாவு. இந்த சாவு என்பதை உளதாக மாற்றுகின்றவர் வித்தகர். உளதாக மாற்றுவது என்பது என்ன? சாவுக்கு எதிர்ச்சொல் உயிர் பெறுதல், உயிர் தெழுதல். அப்போ இந்த உலகத்திலே மாந்தனாக தன்னுடைய உடலை தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஈகமாக கொடுத்து மறுபடியும் அந்த சாவினை சாவானது அவரை மேற்கொள்ளாதபடிக்கு சாவினை அவர் மேற்கொண்டு அவர் உயிரோடு எழுந்திருக்கின்றார். அதான் உளது ஆகும் சாக்காடு. இந்த சாக்காட்டை மறுபடி உளதாக, உயிர் உள்ளதாக அவர் அடைய செய்கின்றார் என்பது இந்த குறட்பாவினுடைய பொருள். அப்போ இந்த நத்தம் போல் கேடும் உளதாகும் சாக்காடும் வித்தகர்க்கு அல்லால் அரிது. வித்தகர் என்பது வித்து என்பதுதான் அதனுடைய வேர்ச்சொல். வித்து என்பது இந்த நிலத்தில் விழுகின்ற போது அது செத்து விடுகின்றது. அது சாவு அல்ல, அது மறுபடி உயிரோடு
புதிதான மேனியோடு அது செடியாக, கொடியாக, மரமாக வளர்ந்து கனிகளை கொடுக்கின்றது. அது உயிர் பெறுகின்றது. அது யாரை குறிக்கின்றது? இயேசு பெருமான் மாத்திரமே இதற்கு, இந்த குறட்பாவிற்கு உரியவராக அவர் விளங்குகிறார் என்பது இதன் மூலமாக தெளிவாகின்றது. நத்தம் போல் கேடும் உளதாகும் சாக்காடும் வித்தகர்க்கு அல்லால் அரிது. அதுபோல உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து. வித்து என்பதும் இயேசுவை குறிக்கும், வித்தகர் என்பதும் இயேசுவை குறிக்கும். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.